மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாரியம்மன் தெப்பக்குளத்தை புனரமைப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போன அசம்பிளி கூட்டத்தில் தெப்பக்குளம் ரோடு உடனடியாக செய்து தரப்படும் என்று அறிவித்ததற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதையும் அது மாநகராட்சிக்கு கோயில் அரங்கா HRNC இன்வெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நகராட்சி நிர்வாகத்திற்கு கேட்கின்றார்கள். அதையும் உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெப்பக்குளம் பகுதியில் உள்ள முத்தீஸ்வரர் கோயில் மிகவும் பழமையான கோயில். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய உபய கோயிலாகும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடக்கப்பட்டு நன்னீராட்டு நடந்து 18 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே அதையும் நன்னீராட்டு நடத்தி தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, அனுப்பானில் உள்ள அமைந்துள்ள சோனையா கோவில் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகின்றன. அதை விரைவுபடுத்தி திரு நன்னீராட்டு நிகழ்ச்சி விரைவாக நடத்திட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நானே நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அந்த திருக்கோயிலுடைய சிறப்பு மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறைவன் மீது சூரிய ஒளி நேராக படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். அந்த தலத்திற்குண்டான குடமுழுக்கு பணிகள் விரைவில் துவக்கப்பட்டு இந்த மாதம் ஆகஸ்டிற்குள் குடமுழுக்கு பணிகள் நிறைவேற்றப்படும். அவர் கோரிய இன்னொரு திருக்கோயில் சோனையார் கோயில் என்பது 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பணிகளும் நிறைவுற்று இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.